வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள பல ஊர்களுடைய பெயரை பார்க்கும் பொழுது ஒன்று நமக்கு தெளிவாக விளங்குது. அதாவது சங்க காலத்தில் இருந்த ஊர்கள், அந்த ஊர்களுடைய பெயர்கள் மிகச் சிலவாக மட்டுமே இன்று வரை நிலைத்து நிற்கின்றன. அப்படி ஊர் பெயர்கள் மிக மிக அதிக அளவில் மாற்றப்பட்டது அல்லது புதுப்பெயர் சூட்டப்பெற்றது அப்படிங்கிறது நடந்தது பல்லவர் காலத்திலிருந்து தான். அந்த காலத்திலிருந்து வந்ததில் பெரும்பாலும் ஊர்கள் மன்னர்களுடைய பெயரை தாங்கியவைகளாக, மன்னர்களுடைய மனைவியர்களுடைய பெயர்களை தாங்கியவைகளாக, மன்னர்களுடைய பட்டப்பெயர்களை தாங்கியவைகளாக இருந்தது. அதற்கு பின்னால் ஆட்கள் பெயரில் வைக்கிற அந்த டெண்டன்சி அதிகரிச்சது. ஆனால் ஆதி காலத்திலிருந்து மலை அல்லது துறை இப்படியெல்லாம் இருந்தது, அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த சமய இலக்கியம் வந்ததுக்கு அப்புறம் அது சோழர் காலத்தில் வீறு கொண்டு எழுந்தது. சைவ இலக்கியங்கள், வைணவ இலக்கியங்கள், இதெல்லாம் அந்த இலக்கியங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த துறை இருந்தாலும் சரி, ஆறு இருந்தாலும் சரி, அதுலேயும் ஒரு சமய உட்பொருளை சேர்த்து வச்சு திரு போன்ற அடைமொழிகளை சேர்த்து வச்சு ஊர் பெயர் மாற்றப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். துறையும் நெறியும் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம்னா, இறைவன் உரையும் துறைகள் பலவும் ஒரு திருப்பாட்டிலே தொகுக்கப்பட்டுள்ளன. அது என்ன? கைலாய மலையெடுத்தான் கரங்களோடு சிரங்கள் உரம் தெரிய கால விரலார் செற்றோன் பயில்வாய் பாய்த்துறைந்தன் பாலைத்துறை பண்டெழுவர் தவத்துறை வெண்துறை அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பாடியிருக்கார். எதையெல்லாம் பற்றி அவர் பாடினாரு? திருப்பராய்த்துறை, காவிரி ஆற்றில் அமைந்த அழகிய துறைகளில் திருப்பராய்த்துறையும் உண்டு. அது பராய்மர சோலையின் இடையில் அமர்ந்திருந்ததுனால இந்த பெயர் அதற்கு வந்தது, பராய்த்துறை அப்படின்னு. அடுத்து அது இறைவனுடைய கோயில் அங்கே இருக்கு, அதை பாடினாங்கிறதுனால திருப்பராய்த்துறை அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிட்டாங்க. இன்னொன்று பாலைத்துறை, அதுவும் காவிரி ஆற்றங்கரையில். அந்த துறையில் காட்சியளிக்கிற இறைவனை மருவு நாண்மலர் மல்லிகை செண்பகம் பாவுநீர் பொன்னி பாலைத்துறையரே, பாலைத்துறையரே, பாலைத்துறையில் வசிப்பவரே அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு. அந்த பாலைத்துறையும் திருப்பாலைத்துறை அப்படின்னு சொல்லி பேர் வந்துருச்சு. அதே மாதிரி தவத்துறை அப்படிங்கிறது திரு தவத்துறை அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வந்தது. இன்னொன்று திருவெண்துறை, அது தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடிக்கு பக்கத்தில் இருக்குது திருவெண்துறை. தேவார பாடல் பெற்ற தலம் அப்படின்னு அதுக்கு பேர் உண்டு. இது இப்போ திருவண்டு துறையாகி மிருங்கி முனிவர் வண்டு வடிவத்தில் ஈசனை வழிபட்ட இடமாக கருதப்படுது. அதனுடைய பெயர் திருவெண்துறை. அதே மாதிரி குயில் ஆலந்துறை அப்படின்னு சொல்லி இன்னொன்று உண்டு. குயில்கள் இனிது அமர்ந்து கூவும் செழுஞ்சோலையினிடையே ஆலந்துறையை குயில் ஆலந்துறை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதில் ஒரு கோயில் ஆலந்துறை அப்பர் அப்படின்லாம் அவருக்கு பேர் வச்சாங்க. இதே மாதிரி திருச்சோற்றுத்துறை அப்படின்னு ஒன்று உண்டு, திருப்பெருந்துறை அப்படின்னு ஒன்று உண்டு, குரங்காடும் துறை அப்படின்னு ஒன்று உண்டு. அது என்னென்னா, காவிரி ஆற்றின் கரையில் குரங்காடு துறைங்கிற பெயருடைய தலங்கள் 2 இருக்குது. அது வடகரையில் அமைந்தது. குரங்காடு துறையில் வாலி என்னும் வானர மன்னன் இறைவனை வணங்கினான் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலமா மலரோடு தூபமும் சாந்தமும் கொண்டு போற்றி வாலியார் வழிபட நின்ற கோயில் வட குரங்காடு துறை அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. அதே மாதிரி தென்கரையில் உள்ள குரங்காடு துறை இப்போ அதுக்கு பேர் ஆடுதுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவார பாமாலை பெற்ற அந்த பதியில் வாலியின் தம்பியாகிய சுக்ரீவன் ஈசனை வழிபட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு மதத்தோட சேர்த்தாங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னா, வாலி சுக்ரீவன் 2 பேரும் ராமாயணத்தில் வந்தவங்க. அவங்க 2 பேரும் ஈசனை வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சமரச சன்மார்க்கம் அப்படிங்கிற வழியில் சேர்த்துட்டாங்க போல. இந்த மாதிரிலாம் பேர் இருந்தது. திருச்சி நாட்டு பெரம்பலூர் வட்டத்தில் வட வெள்ளாற்றங்கரையில் இன்னொரு குரங்காடு துறை இருக்குது. ஆடுதுறை அப்படின்னு வழங்குற அந்த பதி ரொம்ப பழமையான சாசனத்தின் மூலம் இந்த பெயர் இருந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியுது. குலோத்துங்க சோழன், பராக்கிரம பாண்டியன் போன்ற பெரும் மன்னர்களால் ஆதரிக்கப்பெற்ற அந்த கோயிலில் உள்ள இறைவன் திருநாமம் குற்றம் பொறுத்த நாயனார் அப்படின்னு கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மயிலாடுதுறை நம்ம எல்லாருக்கும் தெரியும். காவிரி ஆற்றுடைய கரையில் ரொம்ப சிறந்து இளங்குற சிவப்பதிகளில் ஒன்று மயிலாடுதுறை. அது மயில் ஆடுகின்ற துறையாக இருந்ததுனால அதுக்கு மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. அதே மாதிரி கடம்பந்துறை அப்படின்னு ஒன்று இருக்குது. திரு ஆவடுதுறை அப்படின்னு சொல்லியிருக்கு. திருமாந்துறை, திருச்செந்துறை, திருப்பாற்றுறை அப்படின்னு சொல்லி எந்த ஆற்றின் துறையில் அமர்ந்த ஊர்கள் எல்லாம் அவைகளின் பக்கத்தில் கோயில்கள் வந்தன.
இது வந்து எல்லா உலக சரித்திரத்திலையும் பார்த்தீங்கன்னா, எங்கே செழுமை இருக்கோ அங்கே தான் ரிலிஜியஸ் இடங்கள்லாம் பெரிய பெரிய இடங்களாக வந்து அமையும். அது மாதிரி பெரும்பாலும் ரிவர் சிவிலைசேஷன் தான் இந்தியாவில் வந்து இருந்தது. அதனால வந்து அந்த ரிவருக்கு பக்கத்தில், நதிக்கு பக்கத்தில் இருந்தது எல்லாமே இந்த மாதிரி வந்து கோயில்கள் வந்தன. அதனால திருங்கிற பட்டுப்பெயரோட அந்த துறைகளுக்கு வந்து பெயர்கள் பெற்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி தான் திருநெல்வாயில் அறத்துறை, திருவெண்ணை நல்லூர் அருட்டுறை, அன்பில் ஆலந்துறை, புள்ளமங்கை ஆலந்துறை, அந்துவநல்லூர் ஆலந்துறை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். துறைங்கிற பேரில் தமிழ்நாட்டில் வந்து பல பெயர்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத வந்து சொல்லி இந்த நாளை இத்துடன் முடித்துக்கொள்வோம். இனியும் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.